இனி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யாத்ராகமம் 4:24-25. வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். அப்பொழுது சிப்போராள் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். இந்த வசனத்தை கொடுத்து கடவுள் மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். மோசேவை தேவன் இஸ்ரவேல் மக்களை மீட்டெடுக்க தேர்ந்தெடுத்தார். அப்போ மோசே தேவனுடைய கட்டளையான விருத்த சேதனத்தை தன்னுடைய மகனுக்கு செய்யலை. அதுக்கு காரணம் குடும்பம் அமைதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னு நினச்சிருக்கலாம். அதாவது மோசேயின் மனைவி சிப்போராள், அவள் மீதியானியர். அங்கே விருத்த சேதன வழக்கம் வேறுபட்டிருக்கலாம், இல்லை அதுக்கு எதிர்ப்பாக கூட இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக மோசே தன்னுடைய பையனுக்கு விருத்த சேதனம் பண்ணலை. அதுக்கு மோசேவை தேவன் கொல்ல பார்க்குறாரு. அப்போ சிப்போராள் தன்னுடைய மகனுக்கு விருத்த சேதனம் செஞ்சிடறா. அதுக்கப்புறம் தேவன் தண்டிக்கலை. தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். மனுஷர்களுக்காகவோ இல்லை மற்ற விஷயங்களுக்காகவோ பயந்துக்கிட்டு ஊழியம் செஞ்சால் அது சரியில்லாத ஊழியம். அந்த ஊழியத்தை தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார். தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனுக்கு பயந்து தேவனுக்கு எது பிரியமாக இருக்கும்னு சிந்திச்சு பார்த்து செயல்படுற ஊழியத்துக்கு தேவன் துணையாக இருந்து உயர்த்துவார். ஆமேன்.